வணக்கம் கேளீர். இன்னைக்கு வினையாளனையும் பெயர் பார்க்க போகிறோம். இவர் பேர் ராமசாமி. இந்த ராமசாமியை வச்சு உங்களுக்கு வினையாளனையும் பெயரை சுலபமாக புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கடைசியில் ஒரு லைக் பண்ணுங்கள். ராமசாமி, என்ன முடியெல்லாம் முன்னாடி போட்டு வச்சுருக்குற? சரி, ஓகே. ராமசாமி, நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஓடுற சத்தம் கேட்டுது, கொஞ்சம் நேரத்தில் பாட்டு பாடுற சத்தம் கேட்டுது, அதுக்கப்புறம் டான்ஸ் வேறு ஆடினாங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க வேலை செய்யாமல். இதெல்லாம் பாட்டு பாடுறது இதெல்லாம் யார் செஞ்சது? உனக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கா? நீ தான் பண்ணியா அப்போ அதெல்லாம்? ஆமாங்க முதலாளி, நான் தான் கொஞ்ச நேரம் பாட்டு பாடினேன், தூங்குனேன், ஆடினேன், பாடினேன், நடந்தேன், எல்லாமே நான் தாங்கய்யா பண்ணேன். அப்போ ராமசாமி, இதுக்கு மேலே உன் பேர் ராமசாமி கிடையாது, வினையாளனையும் பெயர். ஐயா, நல்லா யோசனை பண்ணி தான் சொன்னீங்களா? உங்கள் தீர்ப்பு ஏதாவது மாற்றி எழுத முடியுமா? முடியாது. ஆடினவங்க, பாடினவங்க, தூங்கினவங்க, நடந்தவங்க யார் பண்ணாங்களோ ஒரு வேலையை, அவங்க தான் வினையாளனையும் பெயர். இப்படி ஒரு வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையை யார் செஞ்சாங்களோ அவங்க பேர் வினையாளனையும் பெயர். நீ தானே இது எல்லாத்தையுமே பண்ண, அப்போ உன் பேர் எப்படி ராமசாமி ஆகும்? இதுக்கு மேலே நீ வினையாளனையும் பெயர் தான். தீர்ப்பை நான் சொல்லலை ராமசாமி, சாரி, வினையாளனையும் பெயர் தொல்காப்பியர் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிட்டார்ப்பா.